எண் 9 நித்தி சேவியர் JS. கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு கொண்ட முகமாறு நின்ற படையாறு நின்ற முருகனாறு அவர்கள் அடியார் யாரு அகத்தியர் தமிழே உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருணையாறு வளரும் முனை வளர்த்தது யாரு அது வைகையாறு அன்று ஔவையாறு நேற்று பாரதியாறு இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உன்னை மேலும் பெற்றாறு இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு மற்ற ஆறுகளைப் போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாது. உயிரெழுத்துக்கள் ஈராறு மெய்யெழுத்துக்கள் மூவாறு தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ வந்து என்னாலும் பரிமாறு பிறகு மற்ற ஆறு போல இந்த சிற்றாறும் ஒரு நாள் வற்றாத வரலாறு தாயே தமிழே உனக்கு எனது முதற்கண் வணக்கம். கல்வி பணியில் தீராத பற்றுக்கொண்ட தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களே, இந்த உலகில் தடம் பார்த்து நடக்காமல் தடம் பதித்து நடக்க கல்வி கண்களை திறந்து வரும் ஆசிரியர் பெருமக்களே, இந்த உலகில் நீதினை நிலைநாட்டிய மனுநீதி சோழன் தோன்றிய மண்ணில் வீட்டிலிருந்து எங்களுக்கு தீர்ப்பு வழங்க காத்திருக்கும் நடுவர் பெருமக்களே, எதிர்காலத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த காத்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அவையோருக்கும் சபையோருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னலமில்லாத அன்பும் தகைச்சால் மிக்க பண்பும் கொண்டு தொல்லையும் துயரமும் தன் உடன் பிறந்த சொத்துக்கள் என்று எண்ணி இந்த உலகை மாற்ற எண்ணியவர்களை என் நினைவில் கொண்டு இந்த உலகில் நான் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற உரையை துவங்குகிறேன். ரோம சாம்ராஜ்யத்தில் மிகவும் செல்வந்தர்களாக இருந்தவர்கள் தங்களின் பாதுகாப்பிற்காகவும் விவசாய வேலை செய்யவும் மற்றும் தங்களின் பொழுதுபோக்கிற்காக மனிதர்களை அடிமைகளாக விலை கொடுத்து வாங்கி அடிமைகளாக மட்டுமல்லாமல் மாறாக விலங்குகளாகவே நடத்தி வந்தனர். தங்களின் பொழுதுபோக்கிற்காக ஒரு அடிமை இறக்கும் வரை சண்டை தொடர வேண்டும் என்ற விதியின்படி இரு அடிமைகளை சண்டையிட்டு அதில் ஒரு அடிமை இறப்பதை கண்டு மனமகிழ்ச்சி அடைந்தனர். இந்த காலகட்டத்தில் கிமு 109 அடிமைகள் இனத்தில் தோன்றியவர்தான் ஸ்பார்டகஸ். இவர் அடிமைகள் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த பொழுது ரோமர்களின் செயல்களை எண்ணி மனம் கொதித்து பயிற்சி பள்ளியிலிருந்து 78 பேருடன் தப்பி பின்னாளில் 1,00,000க்கும் மேலான படை வீரர்களை இணைத்து ரோமருக்கு கிமு 73 முதல் 71 வரை ரோம ராணுவத்தை அசைத்து பார்த்து போரிட்டவர் தான் இந்த உலகை மாற்ற எண்ணிய முதல் புரட்சியாளர் மற்றும் சிந்தனையாளர் ஸ்பார்டகஸ் ஆவார். நான் நடப்பது மிக மெதுவாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பின்னோக்கி நடக்க மாட்டேன். நான் நடப்பது மிக மெதுவாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பின்னோக்கி நடக்க மாட்டேன் என்ற வரிக்கு சொந்தக்காரர். ஒரு செருப்பு தைக்கும் கூலி தொழிலாளியின் மகனாக இருந்து 16வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றவர். அமெரிக்காவில் நிற பாகுபாடு ஆப்பிரிக்கா கருப்பின மக்கள் விடுதலைக்காக பல போராட்டங்களை நிகழ்த்தி வெற்றி கண்டவர். முட்களும் புதர்களும் இருந்த இடத்தில் முட்களை அகற்றிவிட்டு ரோஜாக்களை நட்டு வைத்தான் என்று வரலாற்றில் என்னை பற்றி 2 வரிகள் எழுதினால் போதும் என்று கூறி துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி புகழோடு புத்தலகம் எழுதினார் ஆபிரகாம் லிங்கன். புகழோடு புத்தலகம் எழுதினார் ஆபிரகாம் லிங்கன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க சாதி சமய மதம் வேறுபாடு பார்க்காமல் பசியால் வாடிய குழந்தைகள் ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளிகளின் நலன் காக்க நிர்மல் ஹரிதே என்ற முதியோர் இல்லத்தையும் தொல்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காந்தி பிரேம் நிவாஸ் என்ற மருத்துவமனையை உருவாக்கி தொழுநோயாளிகளை தொட்டு தொண்டாட்டியவர் அன்னை தெரசா ஆவார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை என்று உரைத்த அன்னை தெரசா இந்த உலகில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இறைவனடி சேர்ந்தார். பெண் குழந்தைகளின் கல்விக்காக பாடுபட்டார். தீவிரவாதிகளின் குண்டுகளால் அடிபட்டார். இறைவனின் இரக்கத்தால் மீட்கப்பட்டார். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற அண்ணாவின் வழியில் நின்று பின்னர் மலாலா எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ஒன்றை துவங்கி பெண் குழந்தைகளின் கல்வி மலர மனிதநேயத்துடன் செயல்பட்டு இந்த உலகில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த எண்ணியவர் மலாலா ஆவார். தனது 3 புலன்களை கண் காது வாய் பறிகொடுத்த ஹெலன் கெல்லர் படித்தார், பட்டம் பெற்றார். மேலும் தன்னை போல் உள்ளவர்கள் மீட்சி பெற 88 ஆண்டுகள் செயல்பட்டு ஹெலன் கெல்லர் நிதி என்ற ஒன்றை துவங்கி அதில் சேர்ந்த தொகையினை பள்ளிகளுக்கு வழங்கினார். மேலும் தேசிய நூலகத்தை உருவாக்கினார்.
இந்த உலகில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி உலகின் எட்டாத அதிசயம் என்ற பாராட்டையும் பெற்றார். மேலும் நான் இவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி மன துணிவோடும் விடாமுயற்சியோடும் தோல்வியை கண்டு தோழாமல் தரணியில் கல்வி கற்காதவர்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்கி ஆண்டவன் அடிமை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சமம் என்ற ஏட்டளவில் எழுத்துருவில் இருக்கும் சட்டத்தினை நடைமுறைப்படுத்தி குரலற்றவர்களின் குரலாக இருந்து வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் என்ற பாடலின் வினாவிற்கு விடையாக நான் திகழ்வேன் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.